நாகநந்தினி, கபட நாடகம் ஆடுவது திமுக தான். ஒரு வன்மத்திலையும் திமுக ஆட்சி போச்சு, தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய ஆட்சி அமைந்து விட்டதுங்கிற ஒரு வன்மத்திலையும் வஞ்சகத்திலையும் நீங்க புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்கள்ங்கிறாங்க. மீட்டர் எடுத்துட்டு பேசுங்க. மீட்டர் எடுத்துட்டு பேசுங்க. மீட்டர் எடுத்துட்டு தான் பேசணும். நீங்க மீட்டர் எடுத்துட்டு பேசுங்க. ஓகே சார். இல்ல அதான் இப்ப என்னன்னா இப்பவும் ஆட்சியில திமுக இருக்கா தாவேகா இருக்கான்னு தாவேகா காரங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நாங்க தான் சொல்லிட்டே இருக்கோம், இவங்க இன்னும் அந்த பிரச்சார மோட்ல இருந்தே வெளியே வரல. எந்த பிரச்சனைனாலும் தூக்கி சொல்லு, சும்மா சொல்லு, அப்படி திமுகன்னு சொல்லு, திமுக தான் இதை பண்ணுச்சுன்னு சொல்லு, திமுக தான் அதை பண்ணுச்சுன்னு சொல்லு, சொல்லிக்கிட்டே இரு, அப்படியே போதும். இப்படிதான் நம்மளோட டைரக்ஷன். நீங்க கேட்டீங்களா ப்ரொடியூசருக்கு நாங்க அதை கொடுத்துட்டோம் சார். யோசிச்சேன் சார், என்ன கொடுத்தீங்கன்னு யோசிச்சு அதான் கொடுத்துட்டீங்களே. ஒன்றியத்துல மாநிலத்தினுடைய அந்த பதவியை கொடுத்து வச்சிருக்கீங்களா அந்த ப்ரொடியூசருக்கு தான். அவர் நம்ம ஊர் சார்ந்தவரா இல்லைனாலும் பரவாயில்ல, டெல்லி மேலிட பிரதிநிதி கரெக்ட் கொடுத்துட்டீங்கல்ல. கொடுக்காம இல்லையே சார். நீங்க அதான் நீங்க வஞ்சகம் இல்லாத மனசாச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணும் தர மாட்டீங்க. ஆனா நீங்க மத்தவங்க சார் ஃபர்ஸ்ட் நான் பேசுறேன் சார், நீங்க பேசுற வரைக்கும் நாங்க எம்பி தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் கொடுத்தோம். உங்களை மாதிரி ஆந்திராவுல அவர் இந்தியர் தான், கர்நாடகால பிறந்த அவர் ஒரு இந்தியர் தான். இந்தியர்னு வந்துட்டீங்களா? அப்ப அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? 33 அமைச்சர் போட்டுருக்கோம்ல, பதிவு கிடையாதா? இந்தியால இருந்தா மட்டும் தான் அமைச்சர். அத 33 அமைச்சர் போட்டுருக்கீங்களா? அப்ப கூட்டணியில இருக்கீங்களா? உங்க கூட்டணியில இருக்கவங்கள கூப்பிட்டு கேளுங்க. எங்க கிட்ட சொல்றீங்க நாங்கதான் காவேரி நடுவர் மன்றத்தை அமைச்சிருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க சார். ட்ரிபுனல் என்னன்னு சொல்லுங்க சார். உங்களோட அமைச்சருக்கு தெரியுமா? அப்படியே பேட்டி கேட்டு ஓடுறாரு. நதியை விட வேகமா ஓடக்கூடிய ஒரு மாண்புமிகு ஒரு அமைச்சரை வச்சிருக்கீங்க அண்ணன் புசியானந்த் அவர்களே. ஏன் பேசக்கூடாது? ஏன் நீங்க 50 வருஷமா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, பேசி காவேரி தண்ணியை கொண்டு வந்துட்டீங்களா? காவேரி ஆத்துல மணல் தான் இல்லீங்க. காவேரி ஆத்துல 50 வருஷம் மணல் தான் இல்லீங்க. 50 வருஷமா நீதி நிலநாட்டிட்டீங்களா நடுவர் மன்றத்துல? நீங்க 50 வருஷமா என்ன நீதி நிலநாட்டீங்க? தஞ்சாவூர் விவசாயி எலிக்கறி தின்னானே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க வறுமையில கொண்டு போகலாம். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க 50 வருஷமா காவேரியை வச்சு அரசியல் பண்றீங்க. தண்ணியை விட மாட்டோம், நாங்க மணல் அள்ளுறோம் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே. அதை விட கேவலமானது எது? நீங்க தாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. விவசாயி வயித்துல அடிக்கிறீங்களா? யார் நீங்க தான் விவசாயி சொல்லிருக்கீங்க. பச்சை போய் சார், பச்சை போய், பச்சை துண்டு போடல, கருப்பு சிவப்பு போய், கருப்பு சிவப்பு போய் தள்ளுபடி சொல்லி அப்படி ஒரு போய். நீங்க டைபிஷன் வச்சிருக்கீங்களே, அதான் உங்க யூனிட்டுக்குள்ள யார் வந்தாலும் ஊழல்னு சொல்லுவீங்க. உள்ள தூக்கி வெளியே போடும்போது ஊழல் ஃப்ரீ அப்படியே ஒரு டாக் வச்சிருக்கீங்க தாவேக்கால. அப்படின்னா ஒரு ஆதாரம் சொல்லுங்கமா, ஒரு ஆதாரம் சொல்லுங்க. ஜூன் 19ஆம் தேதி என்ன நடந்துச்சு சட்டப்பேரவையில? சொல்லுங்க சார். ஜூன் 19ஆம் தேதி சட்டப்பேரவையில என்ன நடந்துச்சு? தாவேக்கால பேசக்கூடிய அந்த ஸ்போக் பர்சன் சொல்லணும். சட்டப்பேரவையில என்ன நடந்துச்சு? உங்க முதல்வர் என்ன சொன்னாரு? எங்க எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? அதற்கு நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க? இன்ன தேதிக்கு கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேலாச்சு. அதற்கான நிலைப்பாடு என்ன உன்னால சொல்ல முடியுமா? அத கேட்டா உங்களுக்கு அதுக்கு பேச முடியல. ஏங்க டி.கே. சிவகுமார் சொல்றாரு, டெல்லியில நின்னுட்டு அவர் ஏதோ வரேன்னு சொல்றாரு. ஆனா வர்றது வேணா வரட்டும், வர்றத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல, நான் போய் ஹெலிகாப்டர்ல வச்சு சுத்தி காமிச்சிடுறேன், இங்க ஃபுல்லா வறண்டு இருக்கு, நாங்க தண்ணி தர முடியாதுன்னு சொல்லிடுறேன்னு சொல்றாரு. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க சார், நீங்க உங்க ஹீரோ ஆக்கணும்னு நினைக்காதுங்க. அவர் இன்னும் ரியல் லைஃப்ல ஹீரோவா மிக பெரிய வில்லனா இருக்காரு. அவர் முதல்வர் ஆயிட்டாரு, பெரிய வில்லனா இருக்காரு. அவர் முதல்வர் ஆயிட்டாரு. உங்களுக்கு அவர்தான் முதல்வர். மக்களுக்கு வில்லன் முதல்வர், மக்களுக்கு வில்லன் முதல்வர், எங்களுக்கும் வில்லன் முதல்வர் தான். நீங்க தான் சொல்றீங்க, மக்கள் சொல்லல. அவர் மக்கள் போட்டு வெற்றி தலைவர். நல்லது செய்யாட்டி என்ன சார்? அப்புறம் ஆமாமா நீங்க இப்படியே சும்மா டாக் அடிச்சிட்டு போங்க. அப்புறம் இன்னொரு சினிமால கூட வில்லனா நடிக்க மாட்டாருமா சார்? சார் ஓடாது சார், படம் ஓடாது சார், ஜனநாயகமே ஓடாது சார், கண்டிப்பா ஓடாது சார். உதயநிதி அடிச்ச படம் எல்லாம் சில்வர் ஜூப்ளி தானே. ஆல்ரெடி அவர் வில்லனா நடிச்ச எல்லா படமும் ஃப்ளாப். சரிங்களா? அத தாண்டி அவர்தான் சூப்பர் ஸ்டார். அது தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலே அதிகமா சம்பளம் வாங்குற ஒருத்தர் அவர்தான். சிரிச்சிருவாங்க சார், சிரிச்சிருவாங்க சார். நிஜத்துக்கு வந்துரும், நிஜத்துக்கு வந்துரும். என்ன சார் பேசுறீங்க நீங்க? இளையதளபதியிலிருந்து தளபதி ஆனார்னே தெரியல. அதுதான் நான் என்ன கேக்குறேன்னா, துணை முதல்வர் ஒரு மாதிரி பேசிட்டாராம், ரெட்டை அர்த்தத்தோட பேசிட்டாராம். ஏன் உங்க முதல்வர், சரி எங்க முதல்வர், தமிழ்நாட்டு முதல்வர் ரொம்ப நேர்மையா பேசுறாரா? டேஷ் யார் சார் சொன்னா?
டேஷ் அந்த டேஷ்ல என்ன சார் ஃபில் பண்றது? என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க. டேஷ்ல ரொம்ப டேஷ்ல என்ன இருக்கு சொல்லுங்கமா. அந்த டேஷ்ல ஃபில் இந்த பிளாங்க்ஸ் தானமா நீங்க ஃபில் பண்ணுங்க. நீங்க ஃபில் பண்ணுமா. நீங்க டேஷ்ல ஃபில் பண்ணுங்க. என்னன்னு சொல்லுமா. அத சொல்ல மாட்டேங்கறியேமா. என்ன ஃபில் பண்ணனும்? என்ன ஃபில் பண்ணாரு அவர்? என்ன சொன்னாரு? ஃபில் பண்ணுங்க. நீங்க கேவலமா பேசுறீங்க சார். நான் கேவலமா பேசறேமா? சிஎம் கேவலமா. உங்களுக்கு கேவலமானது வெட்கக்கேடானது அந்த வார்த்தையை கூட எங்க மாண்பு கருதி பேசல. அதெல்லாம் டேஷ் விட்டு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் விட்டு. இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் பேசுறது எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மாதிரி முதலமைச்சர் பேசுறத மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. இல்ல அதை விட இன்னொரு அது விட பேசுறாரு பாருங்க. என்ன சார் கவர்ச்சி? என்ன கவர்ச்சி? இங்க என்ன அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பண்ணார்ல, அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்ப பெண்கள் உங்களுக்கு கேவலமா இல்லையா? அதெல்லாம் சமூக வலைத்தளத்திலே மக்கள் யாரும் தப்பாவே எடுத்துக்கலாமா? இன்னைக்கு பேசுறத போய் போட்டு பாருங்க. ஊரே பேசுது, ஊரே சந்திச்சு இருக்குது. இவ்வளவு வெட்கக்கேடான ஒரு நிலை அமைச்சு பேசலாமா? உங்களோட தான் சார் சந்திச்சு. யாரு நீங்க தான்? இன்னைக்கு 50 வருஷமா இருக்கு. நாங்க 2 மாசம் தான் ஆகுது. உங்களோட குறைகளை தீர்க்கவே நீங்க எத்தனை வருஷம் ஆகும் தெரியல. அப்படி நாட விட்டுட்டு போயிருக்கீங்க. என்ன பண்ணீங்க நீங்க? உங்களால தான் இப்படி இருக்கு நாடு. எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து ரோடு வரைக்கும் எல்லாத்துலயும் ஊழல், மணல் அள்ளி நாடே நாசமாக்கி வச்சிருக்கீங்க. நீங்க என்ன ஆட்சிவா பண்ணிருக்கீங்க? வந்து சப்போர்ட் பண்ணி பேசுற ஒரு லேடிஸ் எப்படி பேசுறீங்க? பொது வழியில பழனிசாமி மக்களுக்கு மத்தியில எப்படி பேசுறீங்க? இல்ல பழனிசாமி கவனமா பேசுங்க. ஒருமையில பேசாதீங்க சரிங்களா? இந்தியன் ட்ரெய்லர்ல இந்த போடல சரிங்களா? அப்படியே ரொம்ப உணர்ச்சிகரமா பேசுறீங்க. இதுக்கு மேல நான் சரி பழனிசாமி இருங்க. வார்த்தையாவது கூப்பிடுங்க. நீங்க ஒரு பிபிக்கு இல்ல ஒரு பிபிக்கு 20 ல இருந்து 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குற 2 மாசத்துல ஒரு அரசு தாவேக அரசு சார். ஞான சுந்தரி தூக்கி வெளியே போட்டீங்க. தாவேக நிர்வாகி எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? பதில் சொல்லுங்க. இப்போ ஏதோ உங்க சட்டத்துறை அமைச்சர் பயங்கரமா வந்து பில்டப் கொடுத்து பேசுறாரு. அப்படி ஊழல் என்ன? அது என்ன? அது பேர் என்ன? இப்ப கூட பிரபு அமைச்சர் பிரபு அவரோட கல்குவாரி மூடிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. மதுரை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கல்குவாரி திறந்ததுக்கு மக்கள் திரும்ப எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இதெல்லாம் யார் பேசுவா? எப்படி ஆவின் பால் விலை வந்து எப்படி ஆவினோட கொள்முதல் குறைஞ்சிச்சு? திரும்ப எப்படி ஆரோக்கிய பால் விலை மேல போச்சு? அதுல எத்தனை ஊழல் ஆதாரம் வந்துச்சு? அப்ப நீங்களும் சொல்லுங்க சார். ஆதாரம் இருந்தா திமுக அதான் ஆதாரத்தோட செந்தில் பாலாஜி போயிட்டு இருக்காரு. டெய்லி கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு ட்ரிப்ளிகேட்ல. அதுல 7 நாள் லீவ் கூட கேட்டிருக்காரு. லீவ் கேட்டிருக்காருமா சார். எதுக்கு சார் லீவ் கேட்ட? நீங்க கையெழுத்து போடுறது லீவ் கேட்டிருக்காரு. வெளிய வந்துர கூடாது. வெளிய வந்து இடைத்தேர்தல்ல நாம போட்டு போ. எப்படி நம்ம விட்ட பொய்யெல்லாம் நீங்க தானே? ஆமா ஆமா. 400 நாள் உங்க ஆட்சியில ஜெயில்ல இருந்து வந்தார் உங்க அமைச்சர். 400 நாள் ஜெயில்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர். சரி சார் அதோட தீர்ப்பு என்ன தெரியாதா உங்களுக்கு? இவ்வளவு பேசுறீங்களே அதோட தீர்ப்பு என்ன சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க? நீங்க இதுவரைக்கும் எந்த எவிடன்ஸும் சப்மிட் பண்ணல. அதனால நான் அவருக்கு பெயில் கொடுக்கிறேன்னு வெளிய அனுப்பிச்சாங்க. இப்போ எஃப்ஐஆர் போட்டுறது எந்த முகவரியில போட்டுருக்காங்க? சரி நம்ம தொடர்ந்து பேசலாம். தலைப்புக்குள்ள அடுத்த சுற்றுல விரிவா நம்ம தலைப்புக்குள்ள பேசலாம். திரு குமார் இல்ல நான் வர்றேன் நந்தினி. இந்த காவேரி நடுவர் மன்றம் அமைச்சிருக்கிறத பத்தி இவ்வளவு பேசுறாரு. இப்ப நான் கேக்குறேன், நீங்க தான் தூய ஆட்சியாச்சு. இப்ப சொல்லுங்க, காவேரி நதிநீர் பிரச்சனைக்கோ மேகதாது அணை கட்டு பிரச்சனைக்கோ தாவேக்கரோட நிலைப்பாடு என்ன? இது என்னோட கேள்வியா வச்சு நிறைவு செய்யறேன் சார். இதுக்கு பதில் அவர் சொல்லி ஆகும். சரி பேசலாம் நந்தினி பேசலாம். அதை ஒட்டி நாகநந்தினி உங்கள்கிட்டயும் கேள்வி. தரங்கட்ட ஆட்சின்னு இந்த ஆட்சி மீது கடுமையான விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறார். ஆனா அவர் பேச்சு இப்படி தரங்கட்டு இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. அதான் கரெக்ட் இல்ல. நெறியாளர் நீங்க முன்னையே சொல்லிட்டீங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் சொன்னதை வந்து இவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுதா சார்? இந்த டிவேட்டிங் பாலிடிக்ஸ் தான் நாங்க சொல்லிட்டே இருக்கோம். இங்க பேசக்கூடிய முன்னாள் பேசின பத்திரிகையாளர்கள் தான் இல்ல சார். அதாவது எந்த ஒரு விஷயமும் எதுல இருந்து தொடக்கம்னு நீங்க பாக்கணும். யாருமே தொடங்காம நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு சார். நெருப்பு பத்த வச்சவர் யாரு? அதுக்கப்புறம் புகையறத பத்தி பேசலாம். இங்க இல்லாத ஒரு விஷயத்த யாரும் விமர்சனம் பண்ணி அதை வந்து இது பண்ணி பேசல. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ சார் பேசும்போது சொன்னாரு, இப்ப நம்ம போனது கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு, அதை பத்தி தான் பேசணும். உண்மையாலுமே அதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாரு அவரு. இப்போ உண்மையாலுமே நிறைய இந்த இங்கிலீஷ் நியூஸ் சேனல் வரைக்குமே இந்த விஷயம் போயிருக்கு. அதுல கூட சொல்றாங்க, கீழ இருந்து பேசக்கூடியவங்களே த்ரிஷான்னு கத்தும் போது ஏதோ ஒரு வார்த்தை வந்துருச்சு. சரி விடுங்க, அதை நான் பேசணும்னு நினைக்கல. பட் நான் என்ன கேக்குறேன்னா, இதே மாதிரிதானே கரூர்ல அத்தனை பேர் வந்து நான் வந்து வேலை கொடுக்குறேன் உங்களுக்காக, நான் வந்து என்ன சொல்றது பாசமா பேச வந்திருக்கேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக போனார்ல முதல்வர். அங்க போய் நின்று 5 நிமிஷம் நான் பேசினதுக்கு கொத்து புரோட்டா போட்டாங்க அப்படின்னு சொன்னது இது எந்த மாதிரியான விமர்சனமா எடுத்துச்சு சார்? எனக்கு புரியல. அது சாப்பாட்டோட கம்பேர் பண்ணனால நம்ம அதை சாஃப்டா எடுத்துட்டு போகணும். இல்ல வேற
மாதிரி ஏதாச்சும் கம்பேரிசன் ஆனா நீங்க வேற மாதிரி எடுத்துட்டு போவீங்களா சார்? உண்மையாலுமே காவேரி பிரச்சனைக்காக தான் அந்த 20 நிமிஷத்துல கரெக்டா 19.50 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்காங்க. ஒரு 3 செகண்ட் பேசின ஒரு விஷயத்த இவ்வளவு பெரிய பூம் ஆக்கக்கூடியவங்க ஏன் சார் விஜய் சார் அவ்வளவு மோசமா பேசுறாரு? ஒரு குடம் பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் விஷம் தானமா அது சார்? அதுதான் சார், அந்த விஷத்தை தான் ஆல்ரெடி கலந்துட்டாங்களே. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல முக்கியமா முழு விஷத்தையும் கலந்துருக்காங்களே சார் இன்னைக்கு தாவேக்கா. என்ன சட்டப்பேரவையில நின்னுட்டு இப்படி ஆக்ஷன் போட்டு அந்த ஆக்ஷனை இவர் ஜனநாயக படத்துல ரிலீஸ் பண்றாருன்னா இத முன்னால் இருந்த ஒரு முதலமைச்சரை கேவலப்படுத்துற மாதிரியான விஷயம் இல்லையா? அப்படி பண்ணலாமா? இவரு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இவர் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஜூன் மாசம் 19ஆம் தேதி 2026 சட்டப்பேரவையில இந்த காவிரி நடுவர் மன்றம் இந்த மேகதாது விஷயத்தை பத்தி பேசும்போது அதுக்கப்புறம் சார் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நான் பேச வேணாம்னு சொல்ல கேள்வி முன் வச்சிருக்கேன், நீ அடுத்து வரலாம். உங்க நேரத்துல நான் ஃபர்ஸ்ட் மிரட்டறாங்க திமுக காரங்க, பேச விட மாட்டாங்களா? சரி நீங்க பேசுங்க. நீங்க தாவேக்கா காரங்க என்ன சார் பண்றீங்க? நீங்க பேசிலே பேச்சுல கோல்ட் மெடல் வாங்கணும் தான பேசுங்க சார். பேசியேதான் 50 வருஷமா நாடை கெடுத்து வச்சிருக்கீங்க. பேசுறதுக்கு தான் ரெண்டு பேருமே வந்திருக்கீங்க. ஆனா ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் பேசல. அவங்க சொல்றாங்க பேச விட மாட்டேன் மிரட்டறாங்க. ரெண்டு பேரும் பேசணும், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பேசணும். பொதுவெளியிலே பேச விட மாட்டேன் மிரட்டறாங்க. அதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிங்க. நீங்க என்ன சார் பண்ணீங்க? அப்ப நான் சொல்றேன் சார், ஒரு பெண் பேசும்போது வேணும்னே பேச விடாம வீடியோ பண்றதா ஒரு தமிழ்நாடு முதல்வர் செய்கை வந்து அறிவுறுத்தத்தக்கதுன்றீங்க. தமிழகத்தின் முதல்வர் ஆமா சார், அவங்க முடிச்சிரட்டும். வார்த்தைக்கு வார்த்தை குறுக்கிட வேண்டாம்னு திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க முடிச்சிரட்டும். அப்ப கவர்ச்சி என்ன, நீங்க அவர் டான்ஸ் ஆடி காமிச்சது தப்பு சரி நீங்க சொல்றீங்களா? அப்ப சொல்லுங்க சார், இப்ப சொல்லுங்க சார். நான் ஒரு பெண்ணா இருந்து கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க சார். ஒரு கவர்ச்சின்றதுக்கு நான் இங்க என்ன அப்படின்னு சொல்றாரு, இது பெண்களை கேவலப்படுத்துற மாதிரி தான் இருக்குன்னு நான் சொல்றேன் சார். ஒரு பெண்ணா இருந்து நீங்க அதுக்கு என்ன சார் இல்லன்னு சொல்லுவீங்களா? இதுக்கு எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? சரி நந்தினி உங்கள் வாதப்படி உங்கள் வாதப்படி முதலமைச்சர் பேசியதும் அவர்கள் செய்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்கள் வாதப்படி. ஆனா அதையே நீங்க குற்றம் சொல்லிட்டு விமர்சிச்சுட்டு நீங்களும் அதை செய்யலாமா சார்? அத நாங்க குத்தமே சொல்லல சார். நாங்க சொன்ன விஷயம் வேற. நான் தான் சொல்லிட்டேன்ல, 20 நிமிஷம் பேசினதுல 19.50 நிமிஷம் மக்கள் பிரச்சனைக்காக பேசிருக்கோம். நீங்க மக்களுக்காக என்ன தீர்ப்பு கொண்டு வந்திருக்கீங்க? தாவேக அரசு மேகதாது அணை கட்டத்துல என்ன ஒரு நிலையில நிக்கிறீங்க? காவேரியினுடைய அந்த பிரச்சனையில என்ன நிலையில நிக்கிறீங்க? ட்ரிபியூனல் ஃபங்க்ஷன் அமைக்கிறதுல என்ன நிலையில இருக்கீங்க? ஏன் நாங்க திமுக முன்னாடி வந்து விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட மனுவை நீங்க தவறுன்னு ஏன் சொல்றீங்க? ஏன் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தல? ஏன் இந்த பிரச்சனையை முன்னெடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் முதல்வர் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு? 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னீங்களே முதல்வர் இந்த காவேரி பிரச்சனையும் மேகதாது பிரச்சனை பத்தி தான் பெரிய ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு அதிகாரி கிட்டன்னு சொன்னீங்க. சொன்ன நீங்க ஏன் பிரஸ் ரிலீஸ் பண்ணல? அப்ப அங்க என்ன முதல்வர் பேசினாரு அது எங்களுக்கு தெரியணும்ல. அதை விட ரொம்ப முக்கியம், டி.கே. சிவகுமார் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றதையே ஏத்துக்கலன்னு ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு. என்ன அவர் பேசினாரு? ஏன்னா அவர் கட்சி சம்பந்தமா பேசல, ஏதோ இந்த காவேரி பிரச்சனை பத்தி தான் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகா பிரச்சனை பத்தி தான் பேசியிருக்காரு. அப்ப என்ன அவர் பேசியிருக்கிறாரு? ஏன் அதை பத்தி இங்க இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய தாவேக தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் பிரஸ் ரிலீஸ் பண்ணி எந்த விஷயமும் சொல்லல? இல்ல அவங்க கூட இருக்கிறவங்களும் ஏன் சொல்லலன்ற கேள்வி இருக்கு. இதை விட ரொம்ப முக்கியம், ராகுல் காந்தி அவர்கள் வந்த போது இவங்க அப்பாயின்மெண்ட் கூடி கொடுக்கல. அப்ப மக்களை பத்தின சிந்தனை இல்லையா? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கூட்டணி கட்சி உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் கூட்டாட்சியில கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. நாங்க கடந்த ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வரலாம்னு இருந்தோம், நாங்க எங்களை வேணான்னு சொல்லிட்டாங்க, ஏற்கல அப்படின்னு சொல்றாரு. இங்கே நம்ம முதலமைச்சர் அங்க போலான்னு சொன்னாங்க. 2023லயே இதற்கான அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அதற்கான ஒரு அறிக்கையை தயார் பண்ணி துரைமுருகன் அவர்கள், அதிமுக இருந்து தம்பிதுரை அவர்கள், பின்ன பிஜேபியில இருந்து காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே இணைஞ்சு போய் கொடுத்திருக்கோம். அத பத்தி கர்நாடகால இருந்து பேசின, அதாவது எல்லாரும் சேர்ந்து பேட்டி கொடுத்த மொத்த காணொலியும் சமூக வலைதளத்திலேயே இருக்கு. அப்ப வேணான்னு சொன்னோம்னா அந்த நிலைப்பாடு என்னன்னு பாக்கணும். எந்த விஷயமும் இங்க இல்லாம இல்ல சார். இத பத்தின எந்த விளக்கமும் இல்லைங்கிறது தானே எங்க கேள்வியா இருக்கு. ஏன் விஜய் அவர்கள் இன்னும் வாயை திறக்காம இருக்கிறாருன்னு தானே நாங்க கேட்கிறோம். பேசுங்க அப்படிங்கறது தானே சொல்றோம். நிறைவு கருத்து சுருக்கமா சரி இப்போ சொல்றேன்.
மக்களுக்காக பேசுறதுதான் எதிர்க்கட்சியோட வேலை. இத வந்து தொடர்ந்து சட்டப்பேரவையிலும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். சட்டப்பேரவையில செய்யறதுக்கு பதில் வரல அப்படிங்கறத இன்னைக்கு எங்களோட எதிர்க்கட்சி தலைவரோட இதா இருந்துச்சு. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், டிவேட்டிங் பாலிட்டிக்கல் இல்லன்னு சொன்னாங்க. அதாவது சபரிவர்மன் லாக்அப் டெத்ல இறந்து இருந்த போது இவர் பெரம்பூருக்கு போய் சிந்தாம சிதறாம சக்கரை கொட்டினார். அங்க சபரிவர்மனை பத்தி யாரும் பேசல, தலைவர் சிந்தாம சிதறாம சக்கரை கொட்டினாருங்கிறத பேச வச்சாங்க. இன்னைக்கு கூட எங்களுடைய துணை முதல்வர் சொன்னாரு, இன்னைக்கு விவசாயிகள் இத்தனை பேர் இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், இவர் போய் ஏதோ சிப்காட்லயே ஏதோ இடத்துல தொழில் பூங்கால போய் அப்படியே சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு, இப்ப இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான டிவேட்டிங் பாலிட்டிக்கல் தான் பண்ண வேணாம்னு நாங்க சொல்றோம். இப்ப அண்ணன் சொன்னாரு எலக்ட்ரிசிட்டி பில், அதை விட ரொம்ப முக்கியம். இப்ப வந்து ஆரோக்கியான்ற ஒரு ஹட்சன் ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் போய் விஜய் அவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு அடுத்த நாள் ஒரு செய்தி வருது, ஆவினுடைய கொள்முதல் லிட்டருக்கு இவ்வளவு வந்து கொள்முதல் கம்மியாகுது. உடனடி அடுத்த நாள் விளம்பரம் போடுறான், ஆரோக்கிய பால் விலை 3 ரூபாய் அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? இங்கிருந்து வர சண்டை எந்த பார்ட்டிக்கு போகுது? இந்த மாதிரி 1000 கேள்விகள் இருக்கு. அததான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சட்டப்பேரவை கூட தான் போகுது, பட்ஜெட் இவங்க போடதான் போறாங்க. அதாவது வாஸ்து சரியில்லை வீட்டை மாத்துங்கிற மாதிரி இவர் வாஸ்து சரியில்லை என்னோட இடத்தையே மாத்துன்னு சொல்லி இன்னைக்கு நாமக்கல் கவிஞர் அவருடைய கட்டடத்துல 10வது மாடியில போய் உட்கார்ந்து கடலை ரசிக்க போறாரு அவருடைய மன நிம்மதிக்காக. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தண்ணி இல்லாம விவசாயிகள் மன நிம்மதியற்று இருக்காங்க அப்படிங்கறது இன்னைக்கான விமர்சனம். இத வந்து எப்படி அணுக போறாரு முதல்வர், இதற்கு அவர் வாய் திறக்கணுங்கிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.